இது வசந்த டிவி இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கு நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ். கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளாந்தம் 2500க்கும் மேற்பட்டோர் பாசிட்டிவ் வகையில் 100ஐ தாண்டுகிறது மரணம். ராணுவத்தின் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இன்று வெற்றிகரமாக ஆரம்பம். எரிவாயு விலையை உயர்த்தியது லாஃப் நிறுவனம். லிட்ரோ விலையில் மாற்றம் இல்லை. ஆசிரிய பிரச்சனையை தீர்க்க தொழிற்சங்கங்களை தனித்தனியாக சந்திக்க அமைச்சரவை உபகுழு தீர்மானம். மீண்டும் சீரற்ற காலநிலை. மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கு அனர்த்த எச்சரிக்கை. இவ்வருட நிறைவு வரை நியூசிலாந்து எல்லை பகுதிகள் முழுமையாக லாக்டவுன். இன்றைய முதல் செய்தியாக கவிதா, நாங்கள் இந்த கொரோனா தொற்று பற்றி தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இதுதான் பேசும் பொருள். பேசும் பொருள் எந்த நேரத்திலும் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொருளும் அதுதான், எம்மை அச்சுறுத்துகின்ற பொருளும் அதுதான். எனவே இந்த பேசும் பொருள் கடந்த சில தினங்களாக மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2800 2900 வரை கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும், சுகாதார வழிமுறைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கம். சரி, அது தொடர்பான செய்தியை முதலில் தருகிறோம். கடந்த 5 தினங்களாக நாட்டில் 2500க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று கொரோனா மரண எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எவ்வாறெனினும் இந்த அபாயம் குறித்து கவனக்குறைவாக செயற்பட்டால் மேலும் மேலும் நிலைமை மோசமடையக்கூடும் என சுகாதார பிரிவினர் எச்சரிக்கின்றனர். நாட்டில் நேற்றைய தினம் புதிதாக 2987 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகினர். அவர்களில் 468 பேர் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கொழும்பில் 310 பேரும், காலியில் 250 பேரும், குருணாகலில் 201 பேரும் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 97 பேரும் இதில் உள்ளடங்குகின்றனர். அதற்கமைய நாட்டின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,42,079 அதிகரித்துள்ளது. 34,160 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 2,049 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3,02,450 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் பதிவான 124 கொரோனா மரணங்களுடன் நாட்டின் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 5,464 அதிகரித்துள்ளது. கடந்த 5 நாட்களை கருத்தில் கொண்டால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 98 மரணங்களும், 7ஆம் தேதி 94 மரணங்களும், 8ஆம் தேதி 111 மரணங்களும், 9ஆம் தேதி 118 மரணங்களும் பதிவாகியிருந்தன. நேற்றைய தினம் 124 மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. கடந்த 5 நாட்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2,815 பேரும், 8ஆம் தேதி 2,961 பேரும், 9ஆம் தேதி 2,953 பேரும், 10ஆம் தேதி 2,922 பேரும், நேற்றைய தினம் 2,981 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். கடந்த 5 நாட்களில் PCR பரிசோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 7ஆம் தேதி 18,031, 8ஆம் தேதி 18,704, 9ஆம் தேதி 18,536, 10ஆம் தேதி 15,242, நேற்றைய தினம் 16,902 என PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகளவான தரவுகள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வெளிவருவதால் சில நேரங்களில் அதில் குளறுபடிகள் ஏற்பட்டால் அதனை கண்டுபிடித்தவுடன் திருத்தும் நடவடிக்கைகள் உடன் மேற்கொள்ளப்படும். பல்வேறு பிரிவுகளின் ஊடாக கிடைக்கும் தரவுகள் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரே தரவுகள் மீண்டும் பதிவு செய்யப்படலாம். அவற்றை சரி செய்து கொண்டு மிக கடினத்துக்கு மத்தியில் தரவறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. எனினும் தரவுகளை மறைத்தோ அல்லது எண்ணிக்கையை குறைத்தோ காட்டி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எப்போதாவது அது வெடித்துவிடும். நாம் பொறுப்புடன் மிகச் சரியான தரவுகளை வெளியிட நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருகை தரும் நபர்களுக்கான தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முழுமைப்படுத்தியுள்ளவர்கள்
அமைச்சு அல்லது சிவில் விமான சேவைகள் அதிகார சபையில் அனுமதி பெற வேண்டியது அவசியமில்லை. நாட்டிற்கு வருகை தரும் அனைவரும் கட்டாயம் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு தொற்றாளர்கள் இல்லை என உறுதிப்படுத்தப்படுகின்றவர்கள் அவர்களின் வீடுகளுக்கோ தேவை ஏற்படின் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கோ சென்று 10 நாட்களின் பின்னர் PCR சகல வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு பயண அனுமதி சீட்டை வைத்துள்ள இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் கடந்த 14 நாட்களுக்குள் இந்தியாவுக்கு சென்றிருந்தால் அவர்கள் இலங்கைக்கு வரும்போது வெளிவிவகார அமைச்சு மற்றும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் அனுமதியை பெற வேண்டும். புதிய திருத்தத்திற்கமைய இந்தியா அல்லது பயண கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ள நாடுகளை தவிர வேறு நாடுகளிலிருந்து தடுப்பூசி ஏற்றிய பின்னர் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் முதலாவது PCR பரிசோதனையில் தமக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தினால் அவர்கள் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இதேவேளை கொரோனா தொற்றில் மரணித்தவர்களை தகனம் செய்வதற்கு அவரது குடும்பத்திடமிருந்து எந்த ஒரு பணத்தையும் அறவிடுவதில்லை என அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்தார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஊடாக இடம்பெறும் இச்செயற்பாட்டுக்கு செலவாகும் பணத்தை மத்திய அரசாங்கத்தினூடாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக உள்ளூராட்சி நிறுவன பிரதானிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நரஹம்பிட்ட மோட்டார் வாகன ஆணையாளர் காரியாலயம் மற்றும் வேரஹெர காரியாலயத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கு சில ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாளைய தினம் நேரத்தை ஒதுக்கிக் கொண்ட நபர்களுக்கு மாத்திரம் இங்கு சேவை முன்னெடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்தார். பொது பிரவாகன சேவை சக்ரியவ பவதி. பொது போக்குவரத்து இயக்கப்படுவது அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்தோர் கடமைகளுக்கு செல்வதற்காக மட்டுமே. போலீசார் இது தொடர்பில் இடைநடுவே பரிசோதனை மேற்கொள்வார்கள். பயணிப்பதற்கான அலுவலக அடையாள அட்டை, அத்தியாவசிய சேவைக்கென செல்வதற்கான ஆவணங்களை இதன் போது சமர்ப்பித்தல் வேண்டும். அவ்வாறு ஆவணங்கள் இல்லையெனில் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவர். ஆசன எண்ணிக்கைக்கும் அதிக எண்ணிக்கையில் பயணிகள் எடுத்துச் செல்லப்பட்டால் அந்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் செய்ய நாம் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். இதுவரை 70 பேருந்து அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வந்தாரமூலை பகுதியில் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு சுமார் 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் அரசின் உதவியின் கீழ் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனினால் வழங்கி வைக்கப்பட்டது. தடுப்பூசி ஒன்றே இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி என்று ஜனாதிபதியை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தடுப்பூசியை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது கேள்வி. சிலர் ஒவ்வாமை காரணமாக அதனை தவிர்த்துவார்கள். அதே போன்று ஒரு சிலர் தங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் என்றும் சில மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டும் அவர்கள் அதனை தவிர்த்து வாரார்கள் அல்லது அவற்றை தவிர்த்துக் கொள்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டு தங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், சுற்றத்தாருடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது அவசியம். அது தொடர்பான செய்தியைத்தான் நாங்கள் அடுத்து தருகின்றோம். தேசிய தடுப்பூசி ஏற்றும் செயல்பாட்டை மேலும் துரிதப்படுத்தும் வகையில் இராணுவத்தினர் இன்று நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ள மக்களுக்கு தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நாட்டின் பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் ராணுவம் இதனை முன்னெடுப்பதாக இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் வழிகாட்டலில் இலங்கை ராணுவம் இந்நடமாடும் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் இதுவரை தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத முதியவர்களுக்கும் விசேட தேவையுடையவர்களுக்கும் இவ்வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கமைய ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்தில் ராணுவ தளபதியின் தலைமையில் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பமாகியது. இதற்கமைய தெமட்டகுட பகுதியை உள்ளடக்கியவாறு தடுப்பூசி வழங்கும் நடமாடும் வண்டி, கொழும்பு 15 முகத்துவாரம் பகுதியை உள்ளடக்கியவாறு 3 நடமாடும் வண்டிகள், கங்காராம மாவட்ட மட்டக்குழி பகுதியை உள்ளடக்கியவாறும் நடமாடும் வண்டியொன்றும் செயல்படுகின்றது. அத்துடன் கொழும்பு 14 கிராண்ட் பாஸ் பகுதியை உள்ளடக்கியவாறு தடுப்பூசி வழங்கும் 3 நடமாடும் வண்டிகள், கொழும்பு 15 ப்ளூமெண்டல் பகுதியை உள்ளடக்கியவாறு 2 வண்டிகள் வீதம் 10 நடமாடும் வண்டிகள் தடுப்பூசிகளை வழங்கும் பணிகளில் இன்று ஈடுபட்டன. வைத்திய குழு இதில் தமது பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதன் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள தேவையுடையவர்கள் 0112860002 அல்லது 1906 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம்.
අපිට දැනගන්න ලැබුණා මෙතෙක් එන්නත් ලබා නොගත් தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வீடுகளில் உள்ளதாக தகவல்கள் கிடைத்தன. அவர்களை அழைத்து வருவதிலும் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறானவர்களுக்கு நாம் நேற்று தொலைபேசி அழைப்புகளை வழங்கி இன்று வரும் நேரம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு வடக்கு பகுதியில் இவ்வாறு வீடுகளில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்க இன்று முற்பகல் 10 மணி முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாளை கொழும்பு தெற்கு பகுதியிலும் இவ்வாறு நடமாடும் தடுப்பூசி வழங்கும் சேவைகள் முன்னெடுக்கப்படும். இன்று ஓரிரு நாட்களில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும். ஏனைய பிரதேசங்களுக்கும் இச்சேவையை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்த்துள்ளோம். இவ்வாறு செல்லும் போது அவ்வீடுகளில் 30 வயதிலும் கூடி இதுவரை தடுப்பூசி ஒன்றை பெற்றுக் கொள்ளாதவர்கள் காணப்பட்டால் அவர்களுக்கும் அவ்விடத்தில் தடுப்பூசியை வழங்குமாறு வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களை பாதுகாப்பதே எமது நோக்கமாகும். මේ ජනතාව වෙත මෙතෙක් ලබා ගැනීමට යම්කිසි අපහසුතාවයක් හෝ තිබිතු ජනතාව වෙනුවෙන් සහනයක් සැලසීම වෙනුවෙන් තමයි මේ ආකාරයෙන් ජංගම එන්නත් කරන සේවාවක් අද පටන් අපි ආරම්භ කරනු ලබන්නේ. விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் ராணுவத்தின் தலைமையில் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்படுகிறது. சைனோபாம் மற்றும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் முதலாம் 2ஆம் டோஸ்களும் இங்கு வழங்கப்படுகின்றன. மேல் மாகாணத்தில் இதுவரை தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாத 30 வயதிலும் கூடியவர்கள் இவ்விடத்திற்கு வருகை தந்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும். இதுவரை ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கென இலங்கை போலீசாரின் தலையீட்டுடன் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. முகத்துவாரம் மிகிஜய செவன போலீஸ் அதிகார பிரிவில் உள்ள வீடமைப்பு கட்டட தொகுதிகளில் உள்ளவர்களுக்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் முகத்துவாரம் ரந்தியோ என சனசமூக நிலையத்தில் வழங்கப்படுகிறது. மொல்லேரியா தேசிய மனநல சுகாதார ஆய்வு நிறுவனத்திலும் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு 2000 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதல் மற்றும் 2வது டோஸ் செலுத்தப்படுகிறது. இலங்கை ராணுவம் மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு இன்றைய தினமும் சுகததாச உள்ளகரங்கில் இடம்பெற்றது. இங்கு சைனோபாம் தடுப்பூசியின் முதல் மற்றும் 2வது டோஸ் செலுத்தப்படுகிறது. நாட்டில் இதுவரை கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் 1,34,34,750 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. 2வது டோஸ் 37,75,976 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கேகாலை கண்ணந்தொட்ட பெத்தாங்குட பாடசாலையில் மக்கள் அதிக மழையையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி ஏற்றிக் கொண்டனர். $12.5 கிலோகிராம் எடை கொண்ட லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை 363 ரூபாவாலும் 5 கிலோகிராம் எடை கொண்ட லாஃப் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலையை 145 ரூபாவாலும் அதிகரிக்க இன்று அனுமதி கிடைத்தது. எவ்வாறெனினும் அரசுக்கு சொந்தமான லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எவ்விதத்திலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இதேவேளை தற்போது காணப்படும் எரிவாயு தட்டுப்பாடு முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது. எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் ஆகியோர் இன்று ஊடகங்களுக்கு விளக்கமளித்தனர். 1493 ரூபாவாக காணப்பட்ட விலையை 1968 ரூபாவாக அதிகரிக்குமாறு அந்த நிறுவனம் கோரிக்கை விடுத்தது. அதேபோன்று 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை 598 ரூபாவிலிருந்து 798 ரூபாவாக அதிகரிக்குமாறு இந்த நிறுவனம் கோரிக்கை விடுத்தது. இது இன்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலையை உயர்ந்தபட்சம் 363 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என அனுமதி வழங்கியிருந்தது. 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை 145 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என தெரிவித்திருந்தது. அதனால் இன்று நாம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளோம். அதற்கமைய 1493 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 1156 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 598 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 5 கிலோகிராம் எடை கொண்ட லாஃப் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 743 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கத்துக்கு சொந்தமான லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்படவில்லை. இந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்தன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஒரு பொருளுக்கு அரசாங்கம் தலையிட்டு விலையை குறைக்க முடியும் என்றால் அவ்வாறான சகலவற்றிற்கு நாம் விலை குறைப்பு செய்துள்ளோம். எரிபொருள் தட்டுப்பாட்டுக்காக அரசாங்கத்தை திட்டுவது நியாயமான விடயமல்ல. மக்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் அரச எரிவாயு நிறுவனம் நட்டத்தில் மக்களுக்கு எரிவாயு விநியோகத்தை மேற்கொள்கிறது. தனியார் நிறுவனம் உலக சந்தையில் காணப்படும் விலையை விட குறைந்த விலையில் எரிவாயுவை விற்பனை செய்யுமாறு கோரினால் அவர்கள் அதனை செய்ய முடியாது என அறிவித்துள்ளனர்.
சமகாலத்தில் சந்தையில் எரிவாயு சிலிண்டருக்கான தட்டுப்பாடு காணப்படுகிறது. இதனால் மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். சமையல் எரிவாயு விலையினை அதிகரிக்குமாறு தனது நிறுவனம் பல மாதங்களாக கோரி வருவதற்கான காரணத்தை லாஃப் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டிய ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார். எமது நிறுவனத்துக்கு எரிவாயு இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட அசௌகரியமே நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட காரணமாகும். உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பு, இறக்குமதி கொடுப்பனவு, கப்பல் கொடுப்பனவு உள்ளிட்டவை அதிகரித்தமைக்கு இணைவாக விலை அதிகரிப்பு மேற்கொள்ள அனுமதிக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம். எனினும் கடந்த 8 மாதங்களாக அவர்கள் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள அனுமதி வழங்கவில்லை. நட்டத்திலேயே நாம் சமையல் எரிவாயு விற்பனை செய்து வந்தோம். அதனால் விருப்பமின்றி ஏனும் எமது இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டி ஏற்பட்டது. இப்போது மேற்கொள்ளப்பட்ட அதிகரிப்பும் எமக்கு இறக்குமதிக்கான செலவுடன் ஒப்பிடுகையில் போதாதாகும். எதிர்வரும் 7 மாதங்களில் நுகர்வோர் சந்தையில் எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். பால்மா, சீனி, செமன் போன்று எரிவாயுவை பதுக்கி வைத்திருக்க முடியாது. கவிதா, இந்த ஆசிரியர் பிரச்சனை முன்னர் இருந்த எந்த ஒரு நிர்வாகமும் அல்லது அரசாங்கமும் காட்டாத அக்கறையை இந்த அரசாங்கம் காண்பித்திருந்தது என்பது உண்மை. அதற்கு சாட்சியாக கடந்த வருடம் கூட ஒரு அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு கூடுதல் அக்கறை காண்பிக்கின்ற இந்த நிர்வாகத்துக்கு அல்லது இந்த அரசு நிர்வாகத்துக்கு பல சிரமங்களை இக்கட்டான காலகட்டத்தில் ஏற்படுத்தியது ஏன் என்று மக்கள் ஆசிரியர்களை கேட்கின்றார்கள். அந்த கேள்விக்கு மத்தியில் தான் இந்த செய்தியும் வெளிவருகிறது. அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கு யோசனைகளை முன்வைக்கும் நோக்கில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு அடுத்த வாரம் தொழிற்சங்க பிரதிநிதிகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாட தீர்மானித்துள்ளது. இந்த குழு இன்று கூடிய பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதேவேளை தமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை தமது போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெறும் என அதிபர் ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று மீண்டும் தெரிவித்தது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக மாணவர்களின் ஆன்லைன் ஊடான கல்வி நடவடிக்கைகள் முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளன. ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் நடவடிக்கை தற்போது நிறுத்தப்பட்டுள்ள போதிலும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவித்த அதிபர் ஆசிரியர்கள் கொழும்பில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கு அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்ட போதிலும் தமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல உள்ளதாக அதிபர் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை யோசனைகளை முன்வைக்க முடியாது என இந்த குழுவில் உள்ள அமைச்சர் மஹிந்த அமரவீர நேற்று தெரிவித்தார். அதனால் அது அடுத்த வாரத்துக்கு செல்லுகிறது. எனவே இந்த குழு பிரச்சனையை தாமதப்படுத்தவே அமைக்கப்படுவதாக நமக்கு தோன்றுகிறது. இந்த குழு எடுக்கும் தீர்மானத்துக்கு நாங்கள் இணங்கினால் போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் போராட்டம் தொடரும். அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க முயற்சிக்க வேண்டாம், இழுத்தடிக்கவும் வேண்டாம், தடுப்பதற்கும் முயற்சிக்க வேண்டாம். தீர்வை வழங்குங்கள். அமைச்சரவை உபகுழுவை அமைத்து இதனை இழுத்தடிப்பு செய்ய அரசாங்கம் முயற்சிப்பது தெளிவாக தெரிகிறது. இந்த குழு பிரச்சனையை இழுத்தடிக்காமல் தீர்வு வழங்க முன்வர வேண்டும். தேவை என்றால் எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழையுங்கள். நாங்கள் தகவல்களை வழங்குகிறோம். எங்கள் இணக்கப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். 24 வருடகால ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதே எமது ஒரே குறிக்கோள். இதற்கு அரசியல் முத்திரை ஒட்ட உபகுழு உறுப்பினர்கள் நினைத்தால் அவர்கள் நியாயமான தீர்வை வழங்குவார்கள் என்பதில் எமக்கு சந்தேகமாக உள்ளது. அமைச்சரவை உபகுழு நாளை எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. நாங்கள் எங்கள் நியாயத்தை கூறுவோம். எதிர்காலத்தில் ஏனைய சங்கங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறும் போது சுதந்திர சதுக்கத்தில் ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்து பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். சமன் ரத்னப்பிரிய ஒரு தாதி உத்தியோகத்தர். அவர் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர். மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்டோர் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர். பிரச்சனைகளில் 4-3 தீர்க்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதனை அரசாங்கம் செய்யும் என தெரிந்து அதில் பெயர் போட்டுக் கொள்வதற்காகவே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். இதேவேளை அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கு யோசனைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு இன்று பிற்பகல் கூடியது. அமைச்சர் விமல் வீரவாங்சவின் மலலசேகர மாவட்டத்தில் உள்ள வீட்டில் கூட்டம் இடம்பெற்றது. குழுவில் உள்ள சகல அமைச்சர்களும் கல்வி அமைச்சின் செயலாளரும் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைய மிக விரைவில் பொருத்தமான பரிந்துரையினை முன்வைக்க தீர்மானித்த அமைச்சரவை உபக்குழு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடவும் தீர்மானித்துள்ளது. இன்று முதற்கட்ட
முதற்கட்டமாக அமைச்சின் செயலாளர் அழைக்கப்பட்டு இது தொடர்பான தரவுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. நாளை முதல் இது குறித்தான தொடர் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். இந்த கலந்துரையாடலின் பின்னர் முழுமையான தகவல்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்படும். அரசாங்கத்துக்கும் அதிபர் ஆசிரியர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுந்த தீர்வொன்றை பெறுவதற்காகவே நாம் முயற்சிக்கிறோம். இதேவேளை கோவிட் பரவல் உச்சத்தினை அடைந்திருக்கின்ற இந்த சூழலில் ஆசிரியர்களை போராட்டத்திற்காக ஒன்று கூட வேண்டாம் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார். வசந்தம் டிவியின் தேர்வு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போராட்டம் நியாயமானது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெருந்தோட்டத்துறையிலே பல அசாதாரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. கம்பெனிகள் மக்களை அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குது. ஆனால் நாங்கள் கேட்கக்கூடியது பொறுப்பாக ஒன்று கூடாதீங்க. அவை இந்த சூழலிலே பாதுகாப்பாக இருங்க, தங்களை பாதுகாத்துக்கிறங்க. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கடும் மழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவிக்கிறது. அதேபோல் கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று வீசும். அதேவேளை மின்னல் தாக்கத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சப்ரகமு மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக வாய்ப்புண்டு. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளையில் அவ்வப்போது மழை பெய்யும். ஊவா, வடமத்திய மாகாணங்கள், அம்பாறை, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மலையகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது. ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதோடு மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் நீரேந்து பகுதிகளில் 70 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாவதால் காசல் டி, விமலசுரேந்திர, மௌசாக்கலை, கெனியன் ஆகிய நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளன. இதனால் மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகளும் கெனியன் நீர்த்தேக்கத்தின் 2 வான் கதவுகளும் இன்று திறக்கப்பட்டன. காசல் ட்ரீ மற்றும் விமல சுரேந்திரனின் நீர்த்தேக்கம் வான் பாய்ந்து வருகிறது. இதனால் நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலிய நோட்டன் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட மண் சரிவில் 2 வர்த்தக நிலையங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன. மண் சரிவு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த வர்த்தக நிலையத்தில் இருந்த நபர் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். இதேவேளை நோர்டன் தியகல வீதியில் பல இடங்களில் மண்மேடும் சரிந்து வீழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நாவலப்பிட்டி பகுதியில் இன்று பெய்த பலத்த மழையினால் டெய்லி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 வயது சிறுமி காயமடைந்துள்ளார். மண் சரிவு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் சிறுமி நித்திரையில் இருந்துள்ளதோடு அவர் மண்ணுள் புதையுண்டார். பிரதேசவாசிகள் முன்னெடுத்த துரித அகழ்வு நடவடிக்கையினூடாக காப்பாற்றப்பட்ட சிறுமி நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மத்திய மலை நாட்டில் பெய்து வரும் பலத்த மழையினால் நாவலப்பிட்டி நகரின் சில பகுதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி நகர் பஸ் தரிப்பிடத்திலிருந்து கம்பளி வீதியின் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கும் நாவலப்பிட்டி வைத்தியசாலை வீதியிலும் நீர் நிரம்பியுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் கலுகங்கையின் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. கலுகங்கையின் கிளை ஆறுகளான குக்லேகங்க, வேகங்கம் மற்றும் குருகங்கா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதாக ரத்னபுரி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகை கோரல, கங்கஹிகல கோரல, தொடுவ, தெல்தோட்ட, உடப்பலாத்த, உடுநுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் அம்புகமோ பிரதேச செயலக பிரிவு, ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவு மற்றும் குருவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்திலும் இன்று காலை முதல் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. சீதாவாக்க கங்கை பெருக்கெடுத்ததில் தெரணியகல மாலிபோட பிரதான வீதியில் உள்ள நக்காவிட்ட பாலம் நீரில் மூழ்கியதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேவேளை எட்டியாந்தோட்ட சீப்போத்தூடாக நாவலப்பிட்டி நகருக்கு செல்லும் பிரதான வீதிக்கு அருகில் 6 பெருக்கெடுத்ததால் இவ்வீதியினூடாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள நிலுவை பிரச்சினையை அவர்களே சட்ட ரீதியாக அணுகக்கூடிய வகையிலான சுதந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். வசந்தம் டிவியின் தீர்வு நிகழ்ச்சியில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரச வர்த்தமானியில் வெளியிட்டதை மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. வெற்றியாக இருந்தாலும் அந்த வெற்றியை முழுமைப்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்களை ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் சம்பந்தப்பட்டவர்களும் செய்தார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. எழுத்தில் வந்ததை கைக்கு கொண்டு வரத்துக்கு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய தரப்பினர்கள் தவற விட்டுருக்கிறாங்க. அரசு தரப்புன்னு சொல்ல காரணம் அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. பிரதமரினுடைய இணைப்பு செயலாளர்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப அப்படி சொல்லுற போது எங்க இப்படி மீறப்படுகின்ற போது எடுக்கிற நடவடிக்கை எங்க? செந்தில் தொண்டமான் அவர்களே, எங்கே வேலுக்குமார் எம்பி கேட்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதை கேட்கறதுக்கு இன்னைக்கு எங்க மறைந்த தலைவர் இல்ல. அவர் இருந்திருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த நேரத்தில் அவங்க தரப்பினர் முன் வச்ச குற்றச்சாட்டு வெறும் 20 ரூபா தான் கூடி இருக்குது. பல குற்றச்சாட்டுகள் முன் வைக்கப்பட்டுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அது 40% கூடி இருக்குன்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா அது மறைந்த தலைவருக்கு தான் அது சென்றடையணும். 22 கம்பெனி சாதாரண கம்பெனிங்க கிடையாது. அவங்களோட மோதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் அப்படி இருந்தும் காங்கிரஸ் தொடர்ந்து அவங்களோட முரண்பாட்டு மோதல்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் தொடரும். நான் பிரதம மந்திரியோட செயலாளராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்குமே நாங்க தான் ஒரு தோட்ட தொழிலாளரோட பிரச்சனையை போய் பேசணுங்கிறது நியாயம் கிடையாது. அவங்களுக்கு பேசுறதுக்குள்ள உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த வாய்ப்பு எப்படி கொடுக்கறது? இந்த இருக்கு கவர்மெண்ட் கெசட். இதுக்கு பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து பேசலாம்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த கெசட் காப்பி எடுக்கிறது. நான் 20 நாள் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு 20,000 சம்பளம் வரல. 1000 20,000 தானே, எனக்கு 15,000 தான் வந்திருக்குது. நேராக லேபர் கமிஷனரை போய் பார்க்கறது எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க. கெசட் காப்பி நீங்கள் காமிச்சா அவன் உடனே மேனேஜருக்கு எழுதுவான். அவங்களுக்கு 5,000 நீ கொடுக்க வேண்டியிருக்குது, எப்போ கொடுக்க போகிற, உடனே கொடுன்னு. கொடுக்கலன்னா உடனே வழக்கு போட்டுருவாங்க. ஸோ இது செந்தில் தொண்டமான் பிரதம மந்திரி செயலாளராக இருந்து செய்யணுமோ இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் செய்யணுமோவே கிடையாது. சம்பளம் வாங்குற ராமசாமியும் செய்யலாம், சம்பளம் வாங்குற கந்தசாமியும் செய்யலாம். இப்போ முன்னாடி எப்படி கூட்டப்பந்தத்தில் இருக்குது, நீங்க செய்ய முடியாது, நாங்கள் இப்போ அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. கோவிட் பரவல் உச்சத்தினை அடைந்திருக்கின்ற இந்த சூழலில் ஆசிரியர்களை போராட்டத்திற்காக ஒன்று கூட வேண்டாம் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் இதன் போது தெரிவித்தார். போராட்டம் நியாயமானது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெருந்தோட்ட துறையிலே பல அசாதாரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. கம்பெனிகள் மக்களை அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குது. ஆனால் நாங்கள் கேட்கக்கூடியது பொறுப்பாக ஒன்று கூடாதீங்க. அவை இந்த சூழலிலே பாதுகாப்பாக இருங்க, தங்களை பாதுகாத்துக்கிறங்க. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.